வெல்கம் டு சகஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் கிலாபத் இயக்கம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றதை பார்க்க போகிறோம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமாக இருந்தக்கூடிய ஜெனரல் டயர் அவர்களை ஆங்கில அரசாங்கம் எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்தும் அவரை விடுதலை பண்ணியது. அதை விடுவிச்சது மட்டும் இல்லாமல் அவருக்கு பரிசுகளும் வெகுமதியும் வழங்கப்பட்டன. இது பொதுமக்களோட மிகப்பெரிய கோபத்தை தூண்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்ததாக முதல் உலகப் போருக்கு பின்னர் துருக்கியோட கலிபா அவமரியாதை செய்யப்படுறது மட்டும் இல்லாமல் அவரோட அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்படுது. இந்த பறிக்கப்பட்டதன் காரணமாகவே குறிப்பாக இந்த கலிபாவோட பதவியை மீட்கிறதுக்காக தான் இந்த கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது அந்த கலிபா கூட பதவியை மீட்கிறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்ட இயக்கம் கிலாபத் இயக்கம். அடுத்ததாக பெரும்பாலும் தேசிய இயக்கத்தில் இருந்த முஸ்லிம்கள் தற்போது பெரும் எண்ணிக்கையில் கிலாபத் இயக்கத்தில் பங்கேற்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்தக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்கள் அனைவருமே இப்போ கிலாபத் இயக்கத்தில் அவங்க தங்களோட பங்கேற்பை கொடுக்குறாங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தோட இந்த கிலாபத் நாள், அதில் கிலாபத் நாள்னு போட்டிருக்கு, கிலாபத்து நாள், அது கிலாபத் நாள் கடைபிடிக்கப்படுது. 1920 ஏப்ரல் 17 கடைபிடிக்கிறாங்க. இதே போன்ற ஒரு மாநாடு ஈரோட்டிலையும் நடத்துறாங்க. வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். கிலாபத் இயக்க எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக தமிழ்நாட்டில் திகழ்ந்த இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வாணியம்பாடி. அடுத்ததாக ஒரு கேள்வி, இதை தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க பதில. உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு மற்றும் நாள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.